ராசியில் மறைக்கப்பட்ட உண்மை. அதாவது உங்களை உலகம் இன்டென்ஸ் இன்டென்ஸ் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக உங்களை பார்க்கலாம். இது உண்மை. ரெண்டாவது, உண்மையான முகம், உண்மையான சில விஷயங்கள். நீங்கள் உண்மையாக ஒருத்தரை நம்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கடைசி வரைக்கும் உண்மையாக நம்பக்கூடிய ஒரு அம்சம் உங்ககிட்ட உண்டு. விருச்சிகத்தில் மறைக்கப்பட்ட சக்தி எதையும் ஆழமாக உணரும் திறன், மறைந்திருக்கும் பர்சனாலிட்டி அதுதான். விருச்சிகம் எல்லாவற்றையும் உடனடியாக வெளிப்படுத்தாது. விருச்சிக ராசிக்கு ஆசையாக இருந்தாலும், அன்பாக இருந்தாலும், கோபமாக இருந்தாலும் சில விஷயங்கள்லாம் இப்படி. ஆனால் இவங்க மனசுக்குள்ள சில கேள்விகள் இருக்கும். ட்ரஸ்ட் இஷ்யூ, எமோஷனல் கான்ஃப்ளிக்ட், ஹிடன் சில அனுபவங்கள் தொடர்ந்து வாழ்க்கை தன்னை எதிர்ப்பு நிற்பது போல் சில உணரலாம். ஆனால் பழைய காயத்தை விடாமல் வைத்திருப்பது மன அமைதியை பார்க்கலாம். மன்னிப்பது மறந்து விடுவதல்ல, உன் மனதை விடுவிப்பது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் ஆண் ஒரு ப்ரொடெக்டிவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது பார்த்தோன்னா ஒரு கையெழுத்து பலவரோட உழைப்பை மாற்றி விடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இதெல்லாம் இருக்குது. அதே போல் பார்த்தீங்க சீக்ரெட் ரிவலர், ட்ரஸ்ட் கலெக்டர்னு சொல்லலாம், எமோஷனல் ட்ரிகர் அப்படின்னு கூட சொல்லலாம். சோதனை எப்பொழுதும் மாறும். ஒரு ராசியை மட்டும் வைத்து கால அளவி கூட எப்படி அப்படின்னு சொன்னால் சில கிரக நிலைகளை வைத்து உங்களுக்கான சில மாற்றங்கள் வரும். அதுவரை நீ பொறுத்திருந்து பாருமனமே அப்படின்னு சொல்கிறது. ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனை குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜன்ம பத்திரிகா. ஓம் வேதாத்மனாய வித்மஹே ஹிரண்ய கர்ப்பாய திமஹே தன்னோ பிரம்ம பிரச்சோதயாத். ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியச்ச ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பரிபூரண ஆசிகள். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க, எல்லாரும் நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் எல்லாரும் நல்லா இருக்கணும். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடியது ராசியில் மறைக்கப்பட்ட உண்மை. ஒரு ராசியுடைய மறைக்கப்பட்ட உண்மை என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நம்மளுடைய பதிவுகள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. எந்தது எப்படி எப்படிலாம் இருக்கு, என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. பிரம்மன் எழுதிய விதி, நிறைய விஷயங்கள், கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் நிறைய பேர் பார்த்து, நிறைய பேர் இதுல உண்மைகள்லாம் நிறைய தெரிஞ்சுட்டீங்க. அதுபோல உங்கள் ராசியை பற்றி உங்களுக்கே தெரியாத ஒரு உண்மை இருக்கிறது என்றால் அதை தெரிந்து கொள்ள நீங்கள் தயாரா? கமெண்ட்ல சொல்லுங்க. நான் சொல்ற ஒவ்வொரு விஷயமும் எப்படி இருக்கு, என்ன ஏதுங்கிறத சொல்லுங்க. நாம் தினமும் ராசி பலன் கேட்கிறோம். பணம் எப்படி இருக்கும், வேலை எப்படி இருக்கும், குடும்பம் எப்படி இருக்கும், திருமணம் எப்படி இருக்கும், அதிர்ஷ்டம் எப்போது வரும், இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் உங்கள் ராசிக்குள் மறைந்திருக்கும் உண்மை என்ன? இது எத்தனை பேர் நம்ம யோசிச்சிருக்கோம்? இது எத்தனை பேர் நம்ம ராசியுடைய நம்ம எத்தனை பேர் யோசிச்சிருக்கோம்? ஒரு ராசி என்பது வெறும் குணாதிசயங்கள் பட்டியல் அல்ல. அதையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அதற்குள் ஒரு மறைந்த மனநிலை, வெளியில் தெரியாத ஒரு பலம், யாரிடமும் சொல்லாத ஒரு பலவீனம், ஒரு விதியின் சோதனை, ஒரு மறைமுக கர்ம பாடம் மற்றும் வாழ்க்கையில் மாற்றக்கூடிய ஒரு பிறவியின் திறனாக கூட இருக்கலாம். ஸோ அவ்வளவு விஷயம் இதுல இருக்கு, சும்மா இல்லை. வெளியில் இருக்கும் மிகவும் தைரியமாக தெரிந்திருக்கலாம். ஆனால் இரவு தனியே இருக்கும்போது மனதில் என்ன ஓடுகிறது? ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ராசியின் மறைந்திருக்கும் உண்மை என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க. நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும், நான் சொல்லியிருக்கக்கூடிய என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது. எல்லோருக்கும் உதவி செய்பவராக இருக்கலாம். ஆனால் அவருக்கு உதவி தேவைப்படும் நேரத்தில் யார் இருப்பார்கள்? யார் இருப்பான்? யார் செய்வாங்க? யார் செய்ய போறாங்க? அதுதான் இந்த தொடரின் கேள்வியே. உன் ராசியின் மறைக்கப்பட்ட உண்மை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க போறோம். ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு தனி குணம் இருக்கிறது, தெரியுமா? ஒவ்வொருவருக்கும் வேகம் பலமாக இருக்கும், மற்றவருக்கு பொறுமை ஆயுதமாக இருக்கும், இன்னொருக்கு அறிவு வரமாக இருக்கும், சிலருக்கு உறவுகள் வாழ்க்கையின் மிகப்பெரிய பாடமாக கூட இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனால் அதை விட முக்கியமான ஒன்று, வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் நடக்கும் சில சம்பவங்களுக்கு பின்னால் ஒரு உளவியல் மற்றும் ஜோதிட குறியீடு இருக்கு. அது என்ன? அதுதான் மிக முக்கியமானது. ஏன் சில ராசிக்காரர்கள் எவ்வளவு விழுந்தாலும் மீண்டும் மீண்டும் எழுகிறார்கள்? விழுந்தாலும் எழுந்திருக்கிறாங்கல்ல. ஒரு சிலர் வெற்றிக்கு வந்த பிறகும் மன நிம்மதியை தேடுகிறார்கள். ஏன் தேடுறாங்க? சிலர் ஏன் அன்பை அதிகமாக கொடுத்து இறுதியில் தான் காயப்படுத்துகிறார்கள்? எத்தனை பேருக்கு எவ்வளவோ விஷயங்கள்லாம் நம்ம கேள்வி. ஏன் சிலருடைய வாழ்க்கையில் பணம் வரும் ஆனால் தங்குவதில்லை? கொடுத்த கோடிக்கணக்கில் பணம் சம்பாரிச்சு கோடிக்கணக்கில் கையை விட்டு போயிடுத்த, எதனால? ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் ராசி உங்கள் வாழ்க்கை முழுவதும் நிர்ணயிப்பதில்லை. ஒரு ராசி ஒரு வழியை காட்டலாம், உங்கள் முடிவுகள் தான் அந்த வழியில் உங்களை அழைத்து செல்கின்றன. இதுதான் மிக முக்கியமான ஒண்ணு. ஆனால் இந்த பதிவை வெறும் ராசி பலனாக பார்க்காதீர்கள். இது வெறும் ராசி பலனா மட்டும் நீங்க பார்க்க கூடாது. உங்களை பற்றி நீங்கள் இதுவரை கவனிக்கப்படாமல் விட்ட ஒரு கண்ணாடியாக பாருங்கள்.
அதுதான் மிக முக்கியமானது. 12 ராசிகருக்கும் பார்த்தீங்கன்னா யாரும் பேசாத குணம், வெளியில் தெரியாத முகம், மறைந்திருக்கும் பலம், மௌனமாக நடக்கும் போராட்டம், விதி வைக்கும் சோதனை மற்றும் வாழ்க்கை மாற்றக்கூடிய ரகசியம் அதுல இருக்கு. அவ்வளவு விஷயம் அதுல இருக்கு, சும்மா கிடையாது. அதுபோல ஒவ்வொரு விஷயமும் இந்த பயணத்தை இது பாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள கடைசி வரைக்கும் போலாம். ராசி சொல்லும் குணத்தை மட்டும் கேட்காதீர்கள், அதற்குள் மறைந்திருக்கும் மனிதனை புரிந்து கொள்ளுங்கள். மனிதனை புரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மனிதனை புரிந்து கொள்ளுங்கள். எப்படி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க உங்களுக்கு எந்த இடத்துல சந்தேகம் இருக்கோ உடனே கமெண்ட் பண்ணி கேளுங்க. நான் உங்க கூட இருக்கேன். நான் உங்களுக்கு எல்லா சொல்யூஷன்ஸும் சொல்லி உங்க வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டிய நான் இருக்கேன். 100% 200% நான் உங்க கூட இருக்கேன். வெற்றி நமதே. வாங்க வீடியோக்குள்ள போலாம். விருச்சக ராசி நேயர்களே, விருச்சக ராசிக்கு எப்படி இருக்கு? ராசியில் மறைக்கப்பட்ட உண்மை. அதாவது உங்களை உலகம் இன்டென்ஸ் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக உங்களை பார்க்கலாம். இது உண்மை. ரெண்டாவது உண்மையான முகம், உண்மையான சில விஷயங்கள். நீங்கள் உண்மையாக ஒருத்தரை நம்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கடைசி வரைக்கும் உண்மையாக நம்பக்கூடிய ஒரு அம்சம் உங்ககிட்ட உண்டு. ஆனால் உங்களை வச்சு விளையாடுவாங்க பாருங்க, ஒரு விளையாட்டு அதிகம். அது ஜாக்கிரதையாக இருங்க. விருச்சகத்தில் மறைக்கப்பட்ட சக்தி எதையும் ஆழமாக உணரும் திறன், மறைந்திருக்கும் பர்சனாலிட்டி அதுதான். விருச்சகம் எல்லாவற்றையும் உடனடியாக வெளிப்படுத்தாது. விருச்சக ராசிக்கு ஆசையாக இருந்தாலும், அன்பாக இருந்தாலும், கோபமாக இருந்தாலும் சில விஷயங்கள்லாம் இப்படி. ஆனால் இவங்க மனசுக்குள்ள சில கேள்விகள் இருக்கும். என்ன கேள்விகள் அப்படின்னு சொல்லும் பொழுது, யார் உண்மையானவர், யார் நடிக்கிறாங்க, யார் தன்னுடைய நல்லனுக்காக இருக்காங்க எப்படிங்கிறதெல்லாம் சில விஷயங்கள்லாம் பார்ப்போம். ஆனால் அதாவது இதே குணம் அதிகமான சஸ்பென்ஷனாக மாறினா உண்மையும் சந்தேகத்தையும் பிரித்தெறிவது கடினமாகலாம் அப்படின்னு சொல்றது. அதாவது ஒரு ஹிடன் கர்மா அப்படின்னு சொல்ல. விருச்சகத்தின் கர்மா படத்தை ஜோதிட கோணத்தில் எடுத்துக்கூட கட்டுப்பாட்டை இழப்பதற்கான பயத்தை வெல்வது. எல்லாவற்றையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க விரும்பலாம். மனிதர்கள் மாறக்கூடாது, உறவுகள் மாறக்கூடாது, தான் எதிர்பார்த்தபடி வாழ்க்கை செல்ல வேண்டும். ஆனால் விதி சில நேரங்களில் எதிர்பாராத மாற்றத்தை கொண்டு வரும். அப்பொழுது உங்கள் வாழ்க்கை சொல்லும் பாடம், மாற்றத்தை எதிரியாக பார்க்காதே, உன்னை மறுபிறவியாக மாற்றும் அப்படின்னு சொல்றது. ஸோ உனக்கு இந்த ஹிடன் சாபம் சொல்கிறாங்க இல்லையா, இந்த மறைமுக சாபம் என்ன? பெண் சாபம் உள்ள ஜாதகம் எப்பொழுதுமே யாருது அப்படின்னு கேட்டால் கரண்ட்டில் இருக்கிறவங்களும் சரி, போனவங்களும் சரி, பெண் சாபம். இன்றைக்கும் உன் குடும்பத்தை பார்த்து இன்றைக்கும் ஒரு பெண் அப்படியே புரிஞ்சுட்டு இருக்காங்க, என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க சில பேர். அது யார் வேணாலும் இருக்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்குது. விருச்சகத்தின் சாபம் இருப்பதாக ராசியை மட்டும் இந்த மாதிரி சில விஷயங்கள். ஆனால் ட்ரஸ்ட் இஷ்யூ, எமோஷனல் கான்ஃப்ளிக்ட், ஹிடன் சில அனுபவங்கள் தொடர்ந்து வாழ்க்கை தன்னை எதிர்ப்பு நிற்பது போல் சில உணரலாம். ஆனால் பழைய காயத்தை விடாமல் வைத்திருப்பது மன அமைதியை பார்க்கலாம். மன்னிப்பது மறந்து விடுவதல்ல, உன் மனதை விடுவிப்பது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் ஆண் ஒரு ப்ரொடெக்டிவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். தன்னை இப்போ ஒரு பொசசிவ்னஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஆணாக இருக்கலாம். ஒரு பெண் மனிதை எளிதாக படிக்க முடியாது. அவர் ஒருவரை ஏற்றுக்கொள்ள முழுமையாக இருப்பார். ஆனால் துரோகம் ஏற்பட்டால் உடனே அந்த நம்பிக்கை உருவாக்குவதற்கு மிகவும் கடினம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இதில் ராசியில் மறைக்கப்பட்ட உண்மை, இந்த தொழிலில் இந்த சில விஷயத்தில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரிசர்ச், இன்வெஸ்டிகேஷன்ஸ், மெடிசன், சைக்காலஜி, ஃபைனான்ஸ், செக்யூரிட்டி, டெக்னாலஜி, ஸ்ட்ராட்டஜி, இது மாதிரி துறை சாதகமாக இருக்கக்கூடியவர்கள்லாம் கவனமாக இருக்க வேண்டும். ராசி சொல்லும் உண்மையான ரகசியம் இதிலெல்லாம் நிறைய அடங்கி இருக்கு. இந்த துறையிலெல்லாம் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கோங்க. ஆனால் ஒர்க் பழிச்சு தனிப்பட்ட கோபத்தை முடிவுக்குள் கலக்காதீர்கள். ஸோ கரெக்டாக மணி சீக்ரெட்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோ. பணம் எங்கே செல்கிறது என்பதை நன்றாக கண்காணிப்பாளர்கள். ஆனால் உங்களுக்கு ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் இவங்களுக்கு உண்டு. ஸோ ரெண்டாவது பார்த்தோன்னா ஒரு கையெழுத்து பலவரோட உழைப்பை மாற்றி விடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இதெல்லாம் இருக்குது. அதே போல் பார்த்தீங்க சீக்ரெட் ரிவலர், ட்ரஸ்ட் கலெக்டர்னு சொல்லலாம், எமோஷன் ட்ரிகர் அப்படின்னு கூட சொல்லலாம். சோதனை எப்பொழுது மாறும். ஒரு ராசியை மட்டும் வைத்து கால அளவி கூட எப்படி அப்படின்னு சொன்னால் சில கிரக நிலைகளை வைத்து உங்களுக்கான சில மாற்றங்கள் வரும். அதுவரை நீ பொறுத்திருந்து பாருமனமே அப்படின்னு சொல்றது. விருச்சிக ராசியின் ரகசியம் உங்களை அழிக்க எதிரி தேவையில்லை. கடந்த காலத்தில் நடந்த ஒரு துரோகத்தை மனத்தில் மீண்டும் மீண்டும் வாழ்வதே போதும். உங்களுக்கு எதிரி வெளியிலேருந்து வரணுங்கிறது கிடையாது. கடந்த காலத்தில் ஒரு துரோகத்தை மனசில் நினச்சி மீண்டும் மீண்டும் அதே மனசில் கொண்டு இவன் என்ன ஏமாற்றிட்டு போயிட்டான், லட்சக்கணக்கில் பணத்தை ஏமாற்றிட்டு போயிட்டான், இவன் என் நகையை திருடிட்டு போயிட்டா, இவன் என் பிரச்சனையை பண்ணிட்டான், எனக்கு இவங்க என் கணவருடைய குடும்பத்தின் மூலமாக எனக்கு நிறையா பிரச்சனைகள் நிறையா வருது, குடும்பத்தில் மன நிம்மதி இல்லை, ஏதாவது ஒரு விஷத்தை மருந்தாக மாற்றும் சக்தி விருச்சிகத்திற்கு உண்டு அப்படிங்கிறது உண்மையானால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. விஷத்தை மருந்தாக மாற்றும் சக்தி விருச்சிகத்துக்கு உண்டு. ஆனால் உன்னை காயப்படுத்திய மறக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உன் எதிர்காலத்தை ஆள அனுமதிக்காது. உண்மையான வெற்றி பழிவாங்குவதில் இல்லை, உன்னை மாற்றிக்கொள்வதில் தான் இருக்கிறது.
நீ யாரையும் பழி வாங்கணும்னு போகாது, எதையும் இது பண்ணணும்லாம் போகாது. உன்னுடைய ராசியில் மறைக்கப்பட்ட உண்மை என்னன்றத உன் சுய ஜாதகத்துல தெரிஞ்சுண்டு யார்கிட்ட கவனமா இருக்கணுமோ அவங்க கிட்ட கவனமா இரு, யார்கிட்ட விலகி இருக்கணுமோ அவங்க கிட்ட விலகி இரு. ஜோதிடர் யுகம் நேயர்கள், இதுவரையில் நீங்கள் பார்த்தது ராசியில் மறைக்கப்பட்ட உண்மை. உங்களுக்கு ஏதாவது இதுல சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. உடனே ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் சுய ஜாதகத்தில் மறைக்கப்பட்ட உண்மை என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்காக நான் இருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்வழி என்னைக்குமே இருக்கும். சுபம். வாழ்க வளமுடன்.